guys, welcome back to my PTS Army Girls. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். அது யாரோடதுனா நம்ம யோங்கியாது. ஹெட்லைன் வந்து தி மிஸ்ட்ரி ஸ்கூல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நடந்து போயிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க ஸ்கூலுக்குள்ளே ஒரு கையில் பீர் பாட்டில் வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. உள்ளே போனவங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நேராக போகிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இதோ திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அப்போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ட்ரிங்க் பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த ட்ரிங்க் பாட்டில் ஒரு பெஞ்ச் மேலே வச்சுட்டு எழுந்து வந்து போர்டை டச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த போர்டெல்லாம் வந்து கிறுக்கி வச்சுருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த இப்படி வால்வெலாம் வந்து நம்ம ஸ்கூலெலாம் கிறுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரிலாம் கிறுக்கி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பின்னாடி ஒரு சத்தம் டப்புன்னு என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி வச்சுருந்த அந்த பெஞ்ச் மேலே வச்சுருந்த பீர் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ஜன்னல் திறந்துருக்கு, காற்று நல்லா அடிக்குது, அதெல்லாம் விழுந்துச்சு போலான்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று பார்த்துட்ருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அது சத்தம் என்னன்னு தெரியல. திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி யாரும் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதை பார்த்துட்ட உடனே என்னடா இது யாரோ இருக்கா மாதிரியே இருக்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது ஒரு ரூம்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. யாரோ உட்காந்து அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ அவங்க வந்து லைட் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை. லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க, அந்த உருவம் அங்கே இருக்குது. அப்போ வந்து அப்படியே கிட்டக்க போய் யார் அங்கே அப்படி சொல்லி அப்படியே தொடலான்னு கிட்ட போகிறாங்க. அப்போ அந்த உருவமே அங்கே இல்லை, காணாமல் போயிடுச்சு. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே வந்து அந்த ரூமை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது அப்போது வந்து கொலா சத்தம் மாதிரி தண்ணி சத்தம்லாம் வந்து கேட்குது. அவங்க வந்து அந்த கொலாவை வந்து அந்த டேப்பை வந்து ஆஃப் பண்ணுறாரு. சொல்லிட்டு அப்படியே வந்து திரும்புறாரு. திரும்பிட்டு அப்போன்னு பார்த்து திரும்ப யாரும் அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. அவர் வந்து திரும்பி சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லைன்னா சத்தம் மட்டும் அவர் காது கிட்ட வந்து கேட்குது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் இங்கே யாருமே இல்லையே, எப்படி வந்து காதுகிட்ட வந்து சத்தம் அழுகுறதெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து வந்து ஓடுறாரு. ஓடும்போது அப்படியே வந்து படிக்கட்டில் வந்து தடிக்கு விழுந்துடுறாரு. விழுந்து அவர் காலிலெல்லாம் அப்படியே அடிபட்டுருது. அப்புறம் வந்து எப்படியாச்சும் ஓடிடலான்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. ஆனால் அவரால் போக முடியல, காலில் அடிபட்டுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடந்து வராரு. அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடி வந்து யாரோ வர மாதிரி அப்படிலாம் அவருக்கு வந்து தோணுது. அதனால் அவர் வந்து அப்படியே வந்து பொறுமையாக திரும்புகிறாரு. திரும்பும்போது அங்கே யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது அப்படியே வந்து முன்னாடி வந்து யாரோ வந்து அடிக்கிற மாதிரி அப்படியே வந்து விழுந்துடுறாரு. விழுந்தால் அவர் வந்து செத்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. போலீஸ்லாம் வந்து தேடுறாங்க, என்னன்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து பார்க்கும்போது நடுக்காட்டில் அந்த ஒருத்தரோட பாடி வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு கொடூரமாக இந்த ஓநாய்கள் வேலைன்னு நினச்சிக்கிட்டு, அதான் சொன்னல ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு, ஸோ அந்த சைட்லாம் ஓநாய் விலங்குகள்லாம் நிறைய இருக்கும், அதனால் அது பண்ண வேலை அப்படின்னு நினச்சிட்டு போலீஸை விட்டுடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து 12 கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரியே இதே மாதிரி இறந்து போய் எப்படி சொல்கிறது, காட்டு பகுதியிலே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதை தான் காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாருமே, ஊருக்காரங்க எல்லாருமே. அதே மாதிரி 12 கொலைகளும் நடந்திருக்கு இதே மாதிரியே.
ஒவ்வொருத்தவங்களும் இறந்து போய் இந்த காட்டில் இந்த பகுதியில் மட்டும்தான் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் மக்கள்லாம். இதை வச்சு இதெல்லாம் போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து இந்த மாதிரி விலங்குகளால் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ வந்து யாருமே 6 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. 6 மணிக்கு மேலே யாருன்னா வெளியே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுலேருந்து யாருமே அந்த வெளியே வர்றதில்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இது எக்ஸாம் முடிஞ்சு 2 months லீவ் விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகவும் எல்லாருமே வந்து ஸ்கூலுக்குலாம் வராங்க. அப்போ வந்து ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. குட்டி பொண்ணு ஒயன் தான். குட்டி பொண்ணுன்னு கிடையாது, அந்த பொண்ணு 11th படிக்கிறாங்க. ஆனால் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, அதனால தான் குட்டி பொண்ணுன்னு சொன்னேன். ஒயன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்படின்னா சைல்டிஷான ஒரு கேர்ளு. ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப பயந்த சுபாவம், ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படிலாம் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேவ்னஸாக பேசி இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு ஆறுதலாக இருக்கிறது தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தோம்னா ஒயனுக்கு வந்து மித்ரா அப்புறம் சோஃபியா 2 பேர் இருக்காங்க. மித்ரா தான் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது அளவுக்கு மித்ரா தான். ஆனால் சோஃபியா வந்து எப்படி சொல்கிறது, 10th ஜாயின் பண்ணி அப்பத்துலேருந்து இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி சோஃபியா ஃப்ரெண்டு. இவ்வளோ தான் ஒயனோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்தோம்னா அவ்வளோதான். வந்து ஒயன் அவள் ஃப்ரெண்டு சோஃபியாவை பார்த்துட்டு சோஃபியான்னு கத்திட்டு ஓடியாரா. ஏய் சோஃபியா நில்லு. ஹாய் ஒயன், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி லீவ்லாம் போச்சு? எனக்கு ஏதோ போச்சு. உனக்கு எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. மலேசியாலாம் போயிட்டு வந்தேன் தெரியுமா. நீ ரொம்ப லக்கி கேர்ள். நல்லா சுற்றி பாரு, நல்லா ஜாலியாக இருக்கும். லைஃப்பை நல்லா ஜாலியாக வச்சுக்கோ. சரி, எங்கே அவளை காணோம்? யார்? ரியாவா? ரியா இல்லடி, நம்ம ஃப்ரெண்டு மித்ரா. மித்ராவா? அவள் வரேன்னு சொல்லியிருக்கானா, கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. சரி சரி சரிம்மா, நம்ம போகலாம். வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காட்டுக்குள்ளே நடந்து போகக்கூடாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் பஸ்ஸில் மட்டும்தான் வரணும். ஸ்கூல் பஸ் தவறிச்சுன்னா கூட யாருக்குன்னா ஃபோன் பண்ணி வண்டி எடுத்து வர சொல்லி தான் வரணும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால மிருகங்கள் அதிகமாக வரும். அதனாலன்றதுனால யாரையுமே நடமாட விட மாட்டாங்க. எல்லாருமே காரு பஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனாலேயே வந்து வேன் தான் எல்லாருமே போவாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. வந்து 2 பேரும் வந்து இந்த ஸ்கூல் வேனில் ஏறி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம சுகா சைட் பார்க்கலாம். சுகா கேரக்டர் எப்படின்னா எப்பவும் போல தான். எப்படின்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார். அவர் தான் சீனியரும் கூட, 12th படிக்கிறார் அவர். அப்புறம் என்னென்னா அவர் ரொம்ப ரூட் டைப்பு. ஆனால் செம்ம மாசாக இருப்பார், ஹேண்ட்ஸமாக அழகாக. எப்படி இருப்பார்னு உங்களுக்கே தெரியல, அந்த அளவுக்கு க்யூட்டாக இருப்பார். ஆனால் எப்படி சொல்கிறது, பொண்ணுங்களானாலே பிடிக்காது, பேசவே மாட்டார். பசங்கக்கிட்ட வச்சு ஓரளவுக்கு பேசுவாங்க. ஆனால் வந்து பொண்ணுங்கன்னா சுத்தம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த அளவுக்கு பொண்ணுங்கிட்ட பேச மாட்டார், டச்சே இல்லாமல் இருப்பார். ஒயனுக்கு வந்து என்னென்னா சுகா மேலே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு க்ரஷ்ஷு ஒயனுக்கு சுகா மேலே. சுகாக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒயனுக்கு ஏன் சுகாவை பிடிக்கும்னா, எப்படி சொல்கிறது, யாருமே பார்க்க மாட்டாங்க எந்த பொண்ணையுமே. அதே டைமில் மாசா க்யூட்டாகவும் இருப்பாங்க. அப்போ க்ரஷ்ஷாக இருந்தது. இப்போ போக போக இப்போ 11th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே லவ்வாக மாறிடுச்சு ஒயனுக்கு. அதே மாதிரி நம்ம ஒயன் மாதிரியே நிறைய பொண்ணுங்க வந்து சுகாவை வந்து க்ரஷ்ஷாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து அவன் எந்த பொண்ணுமே பார்க்க மாட்டான், பேச மாட்டான் போது எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஆனால் சில பேர் பொண்ணுங்கள்லாம் வந்து இவன் தான் சீன் போடுறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில பேர்லாம் பிடிக்காது, சுகாவுக்கு பிடிக்காது, சுகாவையும் இவங்களுக்கு பிடிக்காது சில பேருக்குலாம். அந்த மாதிரி டைப் பொண்ணுங்களாம் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்கூலுக்கு எப்படி சொல்கிறது, சுகாவோட அப்பா தான் டொனேஷன் கொடுப்பார் அந்த ஸ்கூலுக்கு. அதனால வந்து இவன் பணக்காரன், நாள் தான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டான் யார்கிட்டையும் அப்படின்லாம் சொல்கிற பேருங்களும் இருக்காங்க. ஆனால் சுகா தான் அப்பா சமத்து பையன், க்யூட்டாக இருக்கான், சைலண்ட்டாக இருப்பான், யார் பம்புக்கும் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சுகா வந்து எப்படின்னா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பாஸ்கிட்ட தான் கொஞ்சமாச்சும் பேசுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ரூட் டைப்பு. அவங்க வம்புக்கு வராத இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லது. அப்படியா இருக்குன்னா அவங்கக்கிட்ட சுகா கிட்ட யாருன்னா வம்பு வச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவர் கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு டைப் தான் சுகா. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம்.
இப்போ வந்து ஒயனோட கிளாஸ் ரூம்குள்ளே வந்து டீச்சர் வந்து ஒரு இன்ஃபார்ம் சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து யாருமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வெளியே போகக்கூடாது, அதே நேரத்தில் எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஏன் வாஷ்ரூம் போனால் கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அது கேட்ட ஒயன் வந்து, என்னடி டீச்சர் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது ஆகிடுமோ? அதெல்லாம் இல்லை ஒயன், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் எல்லாம் உங்க கூட, அதெல்லாம் எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவங்க இவ்வளோ சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதாவது இருக்கும் தானே? ஒன்றும் இல்லை ஒயன், ஃபாரஸ்ட் ஏரியாவில், அதனால தான் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, நீ கவலைப்படாத, நம்ம வேனில் தானே போகிறோம், அப்புறம் என்ன கவலை, விடு. சரி நீ சொல்கிறல்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆனால் வராதுடா, ஒன்றும் இல்லைடா மச்சான். சரி வா நம்ம மிஸ் சொல்கிறது கேட்போம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸும் வந்து லெசன்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே சுகா கிளாஸ் ஆண்ட போனோம்னா இங்கே வந்து ஒரு புது பையன் ஜாயின் பண்ணியிருக்காரு 12th கிளாஸ்லன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோப்பா. மை நேம் இஸ் ஜியான் ஜங்குக். நான் தான் ஃபர்ஸ்ட் டே, அதுவும் இல்லாமல் நியூ பாய். நான் வந்திருக்கேன், எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம், ஜாலியாக இருக்க போகுது, அவ்வளோதான். சூப்பர்ப்பா. சரி உன் சீட் வந்து இதோ அந்த பையன் இருக்கால சுகா, அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோ. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே உட்காந்துக்கலாமா? இங்கே எனக்கு சீட் கிடைக்குமா? கிடைக்காது, கிளம்பு. ஏன் இப்படி பேசுகிறீங்க? சார் தான் சொன்னாங்க இங்கே உட்காருங்கன்னு. சொட்டை பண்ணிருக்கு, வேறு வேலையில் உட்காந்தோல. சரி தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து ஜியான் ஜங்குக். உங்கள் பேர்? சுகா. சுகாவா, நல்லா இருக்கே. என்னோடய ஃப்ரெண்டாக நீங்கள் இருக்கீங்களா? நான் யாருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல, தள்ளியும் நில்லு முதல்ல. ஏன் இப்படி பேசுகிறீங்க? வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி, ஜாலியாக இருங்க. சுபா, யார் இந்த அந்த வாழை இங்கே விட்டதுன்னு தெரில. ஓட் ஓட். நான் இன்னைக்கு பிரிஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம். நான் பிரியாணியே கொண்டு வந்திருக்கேன்ப்பா, கொஞ்சம் தள்ளி போறியா? பிரியாணியா? அப்போ நான் போகவே மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, பள்ளி போல் ஒட்டிட்டானே. எங்கேருந்துடா வரீங்க? எனக்குன்னே வரீங்களாடா? நீங்கள் கோவப்பட்டா கூட நல்லா இருக்குது. நீங்கள் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். நான் எப்படா சொன்னேன் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு? அப்போ நீங்கள் ஃப்ரெண்டு இல்லையா? சரி சரி, மூஞ்ச கோணத்துக்கு ஆக்காத, எது தொலைகிறேன், உக்காரு. ஹை, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. உங்கள் பேர் யூங்கி தானே? உனக்கு எப்படி தெரியும்? இப்போ தான் சார் சொன்னார். ஓஹோ, சுகான் தானே சொன்னார்? சுகா தான், ஆனால் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்க? யூங்கியா, சில பேர் நல்லதாக சொல்லியிருக்காங்க. யூங்கி என்னோட க்ரஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூங்கியா அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யூங்கி ரொம்ப க்யூட்டான பர்சன், அப்புறம் ரூடான பர்சன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, சூப்பர் சூப்பர். சரி உக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சுகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இப்போயே கொஞ்சம் பாண்ட் ஆன மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா வந்து சுகா வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, இவன் ரொம்ப சைல்டிஷாக பண்ணுறதுனாலே எப்படி சொல்கிறது, சுகாக்கும் சரி ஓகே ரொம்ப இது பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு யாரா சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சுகாவும் ஜேகேவும் வந்து இப்போ நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. அப்படியே 1 வீக் லேட்டர் ஆகுது. ஒயனோட கிளாஸில் ஒயனும் வந்து சோஃபியா அப்புறம் வந்து மித்ரா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மித்ரா. சொல்லடி. ஆமாம், ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா? இல்லடி, இன்னும் கொஞ்சம் இருக்குடி. நான் முடிச்சிட்டேனே. சரி எனக்கும் கொஞ்சம் காட்டுறியா? நானும் எழுதிடுறேன். ஓகே, பட் நான் எழுதி தர மாட்டேன் சொல்லிட்டேன்ப்பா. நீ எழுதி தர வேணாம், நீ நோட்டை மட்டும் காட்டு, நான் எழுதிக்கிறேன். சரி ஓகே. ஒயன் ஏன் சேடாக இருக்க? அதுவா, அது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு விஷயம். ஏன், என்னாச்சு? என்னதுன்னா, ரெஸ்ட் ரூமில் வாட்டரு ரொம்ப லீக் ஆகுதான். அதுலேருந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதுலேருந்து என்னடி பிரச்சனை வரப்போகுது? இல்லை, புதுசு புதுசாக யோசிக்கிறாடி மித்ரா. ஃபுல்லாக அந்த வாட்டர் ஃபுல்லாக ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக இதாகி யாராவது மாட்டிக்கிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, உன்னோட சென்ஸுக்கு ஒரு லெவலே இல்லாமல் போயிடுச்சு பத்தியா? என்னென்னலாம் யோசிக்கிற ஒயன்? அதெல்லாம் எப்போ சரி பண்ணுவாங்க? நிறைய தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம், தண்ணி வந்து அப்படி இந்த ஸ்கூலே ரொம்பிட போகுது, போடி. மித்ரா, முதல்ல நம்ம கேண்டீன் போவோமா? பசிக்குது. போகலாம், போய் சாப்பிட்லாம். சரி வா வாயன் போகலாம். போகலாமே. அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கேண்டீன் போகிறாங்க. அதே சமயத்தில் சுகாவும் ஜேகேவும் கூட கேண்டீனுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு. அங்கே பாரு வயனும் ஆள் செம்மையாக இருக்கான்ல. ஐயோ கியூட்டுடி.
எவ்வளோ அழகா ஸ்டைலாக அப்படியே கூலாக நடந்து வராங்களா? பக்கத்தில் இருக்கிறதாண்டி இன்னும் சூப்பராக இருக்கான். அவனை உர்றி இவங்க பாரு, ஐயோ எவ்வளோ க்யூட்டு. அப்போ நான் பார்த்தா பரவாயில்லையா வயன்? நீ பார்க்காத, நீ ஜேகேவை பாரு, நான் சுகாவை பார்க்குறேன். இப்போதான் நான் சொன்னேன் பக்கத்தில் இருக்கிறவனை பாருன்னு. அதான் சுகாவை பார்க்கவா, ரூட் விடவா? நான் சும்மா சொன்னேன் பாருன்னா எப்படி வராங்கன்னு பாரு சொன்னேன், அவங்களே பாருன்னு சொல்லலை. சரி கோச்சுக்காத. ஆனால் என்னதான் இருந்தாலும் அங்கே பாரு ஜிம் பாடியாக இருக்காண்டி. அப்பா நீ ஜிம் பாடியை வச்சுக்கோ, நான் சுகா வச்சுக்கோ. அடிப்பாய் ஏச்சி தள்ளுங்க, எப்போ பார்த்தாலும் வலிஞ்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா நடுவில் வரா. அண்ணா ஒரு சமோசா பார்சல் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு எங்களுக்குடி அதெல்லாம் முடியாது, வாங்கி தர முடியாது, நடி பண்ணுவேன். மித்ரா இப்படிலாம் பண்ணாத மித்ரா, எவ்வளோ நாளாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், ஒரு சமோசா கூடமா வாங்கி தர மாட்டேன். நீ மட்டும் வாங்கி சாப்பிட்ற, எங்களுக்கு வாங்கி தர மாட்டேற. அதானே வாங்கி கொடுறி, எல்லாம் தொலைச்சிருவேன். சரி வாங்கி தரேன் கம்னரு அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் என்ன பண்ணுறாங்க, சம்சாலாம் வாங்கி தராங்க. 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது வயனுக்கு அப்படியே சுகா மேலேயே தான் கண்ணு பார்த்து வலிஞ்சிக்கிட்டே இருக்கா. அப்போது வந்து சுகா கேண்டீனில் போயிட்டு ஒரு ஜூஸும் ஒரு சாண்ட்விட்சும் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேக்கும் சுகாவும் ஜூஸ் வந்து சுகா சாப்பிட்டுட்ருக்காரு. குடிச்சிட்ருக்கும் போது வயனு கண் சிமிட்டாமல் அப்படியே சுகாவே சைட் அடிச்சிட்ருக்கா. அங்கே பாரு சோஃபியா எவ்வளோ அழகா அப்படியே குடிக்கிற விதத்தை பாரு, எவ்வளோ அழகா ஜூஸை போட்டு அப்படியே ஒரு சொட்டு கூட விடாம சுகா குடிக்கிற அழகை பாரு. நீ எப்படியே வளைஞ்சிட்டே கடை, என்னைக்கு தான் போய் சொல்ல போறியோ தெரில. மற்றவங்க மடக்கின்னு போகிறாளுங்க பாரு. அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே. நான் போய் சொல்லிட்டு அவர் வேணான்ட்டார்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுமே, நான் என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்க பாரு. முதல்ல அவர்கிட்ட போய் நின்னாலே முதல்ல அவர்கிட்ட கூட என்னால் போக முடியல. எப்படி நான் அவர்கிட்ட போய் சொல்கிறது? இப்படியே இருந்தேன்னா மற்றவங்க மலைச்சு போட்டு தான் போகிறாளுங்க. நீ ஒன்றா பார்த்துக்கிட்டே இரு, ஒழுங்காக சொல்கிற வேலையை பாரு, டைம் பார்த்து கரெக்டாக சொல்லிவிடு. ஏன்னா இந்த வருஷத்தோடு அவங்க முடிச்சிடும்டி, அதெல்லாம் சொல்கிறேன். 12th முடிஞ்சிட்டு காலேஜ் போயிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன். நம்ம எப்படியாச்சும் நீயும் நானும் எப்படியாச்சும் தனியாக ஒரு டைம், அவரும் நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் தனியாக ஒரு டைம் கிடச்சிச்சின்னா அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஆமாம், நான் கூட சொல்ல போகிறேன்டி. ஐயோ எக்கமா வருதுடி. நீ சொல்ல போறியா? சரி நீ சொல்லு, அப்புறம் நானும் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து எல்லாருமே கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. ஈவினிங் ஆகும்போது சரி இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சோஃபியாவும் சொல்ல, அதுக்கு வயனும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மித்ரா வந்து கூப்பிட்றா, வயன் சோஃபியா வாங்க போகலாம், பேனுக்கு டைம் ஆகுது. நீ போடி, நாங்கள் வந்துடுறோம். எங்கே போகிறீங்க? சீக்கிரம் வந்துடுங்க, பேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே சரி நான் கிளம்புறேன், சீக்கிரம் வாங்க. சரிடி. அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் வேனில் போய் ஏறிடுறா. சுகாக்காகவும் ஜங்குக்காகவும் நம்ம வயனும் சோஃபியாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே தானே போயிருக்காங்க, யாரும் ஏன்னா ஸ்கூல் ஃபுல்லாக கேமரா வேறு வச்சுருப்பாங்க. எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய விலங்குகள்லாம் வரும், என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேமரா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து சரி நம்ம மென்ஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பாட்டுன்னு உள்ளே போயிட்டாங்க. போனால் உள்ளே தான் சுகாவும் ஜேகேவும் இருக்காங்க. போய் பார்த்தா ஜேகேவும் சுகாவும் தான் இருக்காங்க. பட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. சரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தால் அங்கே வேறு வேன்லாம் போயிடுச்சு. இவங்க வந்து வேனில் தான் போகணும், ஏன்னா வந்து நடந்து போகக்கூடாது. அதனால் வந்து இவங்க 2 பேரும் ஓடுறாங்க, சீக்கிரமாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வயனும் சோஃபியாவும் வந்து ஓடுறாங்க. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, வேன்லாம் போயிடுச்சு. ஃபுல் ஒரு 15 வேன் கிட்டே இருக்கும். அந்த 15 வேனுமே போயிடுச்சு. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த வாட்ச்மேன் வேறு எப்போவுமே 4:30க்கு தான் கேட்லாம் மூடுவாங்க. ஏன்னா வந்து இது நார்மல் ஸ்கூல் மாதிரி இல்லாமல் எப்படி சொல்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால 3:30க்கே ஸ்கூல் முடிகிறதுனால 4:00க்குலாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. 4 or 4:30 அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. டைம் ஆகிடுச்சு, அதனால் 4:30க்கு வாட்ச்மேனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணதுனால சரின்னு சொல்லிட்டு
அவங்களும் போயிடுறாங்க. இவங்க கூப்பிட்றாங்க 2 பேரும் ஓடி போய் நில்லுங்க வாட்ச்மேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இவங்க அந்த அங்கிள் நிற்காம வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஸ்கூலுக்குள்ளே 4 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சுகாவும் ஜேகேவும் அதுக்கப்புறம் வந்து ஒயனும் சோஃபியாவும் மாட்டிக்கிறாங்க 4 பேரும். என்னடி பண்ணுறது, வேன் வேற போயிடுச்சு, வாட்ச்மேன் வேற பூட்டு போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, ரொம்ப பயமாக இருக்கே. நீ பயப்படாத வானே, பார்த்துக்கலாம். அவங்க 2 பேர் கூட தானே இருக்காங்க, எப்படியாச்சும் பார்த்துக்கலாம், தப்பிச்சிடலாம், கவலைப்படாத. சரி, நம்ம பேக்லாம் மேலே இருக்கே, வா போய் எடுக்கலாம். ஆமாம்ல, வேன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற இதுவும் இல்லை, அப்படியே மேலேயே பேகை வச்சுட்டு வந்துட்டோம். சரிவா சீக்கிரம் போகலாம். வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு பேக் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. வரும்போது எப்படி சொல்கிறது, எதுவுமே இல்லை. போகும்போது வந்து ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. என்னடா இது, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது 2 பேருக்கும். சோஃபியாவாச்சும் கொஞ்சம் தைரியமாக இருப்பா, இப்போ அவளும் பயப்படுறா. என்னடா இது, நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கையை வந்து கட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க. சொல்கிறாங்க, என் கையை மட்டும் விட்டுறாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சத்தம் கூட இல்லை, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படாத வயன், நான் இருக்கேன், எனக்கு பிடிச்சிக்கோவா, முதல்ல கிளம்பலாம். வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. கீழே ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. ஓடும்போது 2 பேர் மேலே இடிச்சிடுறாங்க. இடிச்சுட்டு கீழே விழுந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது சுகாவும் ஜேகேவும் தான். ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுன்னு ஓடுறாங்க கீழே 2 பேரும். ஓடுனா எதுக்கு இவங்க 2 பேர் இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கீழே வந்து பார்த்தா கேட்லாம் பூட்டியிருக்கு. இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சுகாவும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வயனும் சோஃபியாவும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கேட் வேறு பூட்டிட்டாங்க, வாட்ச்மேனும் போயிட்டாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது வேறு ஃபாரஸ்ட் ஏரியா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு சுகாவும் ஜேகேவும் வந்து சரி பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 4 பேர் கேரக்டரில் வயன் ரொம்ப பயந்த சுபாவம், ஆனால் சுகா வந்து பயப்படுற ஆளே கிடையாது, சுத்தமாக பயப்பட மாட்டார். அதே மாதிரி சோஃபியா பார்த்திங்கன்னா பயப்படுற ஆள் கிடையாது, எதுக்குன்னா ஒன்று தான், சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படுற ஆள் கிடையாது. ஒரு கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்தால் கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஜேகே வந்து எப்படி சொல்கிறது, சின்ன விஷயத்துக்கெலாம் பயப்படுவாங்க, என்ன இது லேட் ஆகிடுச்சு அப்படின்லாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் 4 பேரும். ஜேகேவும் ஒயனும் ரொம்ப பயந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. கேட்கும்போது இந்த மாதிரி சுகா சொல்கிறாரு, முதல்ல பயப்படாதீங்க, இந்த மாதிரி நேரத்தில் பயப்படவே கூடாது, முதல்ல எப்படி தப்பிக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சுகா கொஞ்சம் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கும் எல்லாருக்கும் பார்க்குறாங்க. காம்பவுண்ட் சவர் எகிரி குதிக்கலான்னு பார்த்தாலும் எப்படி சொல்கிறது, அது 1 ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். ஏன்னா வந்து விலங்குகள் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால விலங்குகள்லாம் வரும், உள்ளே வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் கட்டி வச்சுருப்பாங்க காம்பவுண்ட்லாம். சரி, கேட்டு வழியாக எகிரி குதிக்கலான்னு பார்த்தாலும் கேட்டில் வந்து இதுவெலாம் இருக்காது, வழுவழுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும், எகிரி குதிக்கிற மாதிரியும் இருக்காது. அப்படியே எகிரி குதிச்சு வெளியே போனாலும் நடந்து போகணும் அப்படின்றதுனால வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா நம்மளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகேவும் வயனு சோஃபியாலாம் சொல்கிறாங்க. அதை கேட்ட சுகா வந்து ஆமாம், பைக்கும் வேறு உள்ளதான் இருக்குது, நம்ம இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பூட்டு கூட உடைக்கலான்னு பார்த்தாலும் அது வெளியே சைடாக தான் இருக்குது லாக் போட்டது, உள் சைடாக இருந்தால் கூட இது பண்ணலாம், அது வெளி சைடாக இருக்கிறதுனால அதுவும் முடியாது. ஸோ அவங்க இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால சரி நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் இருக்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக, அதனால் என்ன பண்ணணும் எங்கே இருக்கணுன்றதை முதல்ல முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அதுக்கு ஜேகேவும் கரெக்டா மச்சான், முதல்ல கிளாஸ் ரூம்குள்ளே போய் என்னென்ன பண்ணலான்னு யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு சோஃபியாவும் ஆமாம் இதான் கரெக்டு, வாங்க முதல்ல கிளாஸ் ரூம்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவும் சொல்கிறாங்க. ஒயனும் கூடயே போகிறாங்க. 4 பேரும் வந்து இந்த மாதிரி வந்து 12th A1, அதாவது சுகாவோட கிளாஸு பயாலஜி குரூப் தான் அவங்க, அந்த கிளாஸ்க்குள்ள தான் போகிறாங்க. போன உடனே உட்காந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சுகா வந்து எப்படியோ நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம், தப்பிக்கவும் முடியாது, நாளைக்கு காலைல கேட் தொண்டாதான், அப்புறம் என்ன எல்லாம் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போய் படுக்கிறாரு. அப்போ ஜேகே வந்து டேய் மச்சான், என்னடா நீ பாட்டுக்கு படுத்து தூங்குற, இப்போ இந்த ராத்திரியில் என்ன எது வரும்னு யாருக்குடா தெரியும், ஏஞ்சிடுறா மச்சான், தூங்காதடா. இப்போ என்ன பண்ண முடியுன்ற, அதுக்கு கம்னுறா, எனக்கே தூக்கம் கண்ணை கட்டுது, காலிலேருந்து தூங்கவே இல்லை. இப்போ ஏதாவது ராத்திரியில் வந்து ஏதாவது பண்ணிருச்சுன்னா, ஏதாவது ஆபத்தான விலங்கு ஏதாவது வந்துருச்சுன்னா, விலங்கு ஸ்கூலுக்குள்ளே அவ்வளோ பெரிய காமன் சேவரை ஏறி வரப்போகுது உனக்கு, கம்னுறா நீ வர. இப்போ என்னதான் பண்ணுறது அதை சொல்லு, தூங்காத முதல்ல, ஏஞ்சிரு.
ஐயோ டார்ச்சர் பண்ணுறானே. சரி என்ன சொல்லு. ஏதாவது யோசிப்போம், ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எப்படியாவது இங்கேருந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்டா. சரி யோசி. என்ன பண்ணுறதுன்னு நான் மட்டும் எப்படி யோசிக்கிறது? 4 பேர் இருக்கோம்ல, 4 பேரும் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுப்போம். ஷபா அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்போது ஒயன் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சோஃபியா சொல்கிறாங்க, நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன் ஒயன், ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா சொல்கிறாங்க. அப்போது வந்து ஜேகே வந்து சொல்கிறாங்க, அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஆமாம் ஆமாம், நாங்கள் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவும் சொல்கிறாங்க. இது சுகா சொல்கிறாரு, நம்மளுக்கு இனிமேல் எந்த வழியுமே இல்லை, யோசிச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நம்ம இங்கே தான் இருந்தாக்கணும், ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. ஒரு 8:30 அந்த மாதிரி டைமும் ஆகுது. போக போக வந்து டெம்பரேச்சர் லோ ஆகி ரொம்ப பனிலாம் பேஞ்சு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கூலிங்காக ஆகிடுது கிளாஸ் ரூமே. அந்த மாதிரி ஆகும்போது சோஃபியா வந்து சொல்கிறான், ஒயன் ரொம்ப குளிர்து ஒயன். அப்போது ஜேகே வந்து ஐயோ பொண்ணுங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாதே, இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேலே கோட் மாதிரி கொடுப்பாங்கள்ல ஸ்கூல் யூனிஃபார்மில், அந்த மாதிரி கோட்டை எடுத்து கழட்டி சோஃபியாவுக்கு போய் போட்டு விடுறாரு. அது சோஃபியா பார்த்துட்டு ஒரே முறை தான் எடுறா கோட்டை அப்படின்னு. அவள் தான் ஜேகே வந்து வேணானா கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை வச்சு ஜேகே வாங்கிடுறாரு. அப்போது வைன் வந்து பாவமா சுகா கோட்டையோ மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கவும் சுகா வந்து என்ன லுக்கு இங்கே அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைனும் சொல்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நார்மலாக என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பெஞ்சில் அந்த மாதிரி தூங்குறாங்க. தூங்கும்போது வயனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு எழுந்துட்டு பொறுமையாக திரும்பி பார்த்தா சுகாக்கு பக்கத்தில் அப்படியே கருப்பாக ஒரு உருவம் நிற்கிற மாதிரியே இருக்குது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு டப்புன்னு எழுந்திருச்சா. அது கனவுல வந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கிறா. டப்புன்னு மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னடான்னு பொறுமையாக சுகா பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஆனாலும் அவளுக்கு பயமாக இருக்குது, எதனா ஆயிடுமோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பக்கத்தில் போயிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை கிராஸ் பண்ணி அந்த லாஸ்ட்டில் பெஞ்சில் போயிட்டு காலாண்ட போயிட்டு அவள் உட்காந்துக்கிறா. உட்காந்த அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி உட்காந்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கா. 3 பேருமே வந்து தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவள் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கா, பா இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்பா வேற நம்ம காணோன்னு தேடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டொப் டொப் டொப்புன்னு சத்தம் மட்டும் கேட்குது. என்னடான்னு அவளுக்கு தெரியல, ஏதோ அது சத்தம் கிட்ட வர மாதிரி கேட்குது. தூரத்துலேருந்து கொஞ்சமாக கிட்ட சவுண்டு கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் அவள் பயந்துட்டா, ஒரு வேளை பேய் உண்மையிலே வருதோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு பெஞ்சு மேலே சாஞ்சு படுத்துட்டா. அப்படியே கண்ணை மூடிட்டு பயத்தில் அவளுக்கு கையெல்லாம் உதறுது. அந்த இடம் வேறு அப்படியே இருட்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவளுக்கு. அப்போ வந்து அந்த சத்தம் இன்னும் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்குது. அவள் கிட்ட வர மாதிரியே அந்த சத்தம் கேட்குது, டப்புன்னு. திடீர்னு அந்த சத்தம் நின்றுடுச்சு. என்னடா நின்றுடுச்சு, ஒரு வேளை போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு எழுந்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே பொறுமையாக எழுந்து பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. ஆனால் அப்படி சத்தம் கேட்குது. அப்போது வயனுக்கு வந்து பயமாக இருக்குது, என்னடா இது என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயப்படும் போது கிட்ட கேட்குது அந்த சத்தம். இன்னும் எப்படி சொல்கிறது, அவள் கிட்டக்கே வரா மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவளுக்கு அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. அவள் பயந்துட்டு கீழே குனிஞ்சிட்டு பெஞ்சில் அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப பயப்படுறா. கடவுளே எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. அந்த சத்தம் போக போக அவள் கிட்ட காது கிட்ட கேட்குற மாதிரியே இருக்குது. அப்படி அவள் கிட்ட கேட்கும் போது அவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது. திடீர்னு அந்த சத்தம் நின்றுட்டுக்கப்புறம் என்ன இது சத்தம் நின்றுடுச்சு, ஒரு வேளை எல்லாம் யாருன்னா போயிட்டுருப்பாங்களோ
யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. எழுந்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறா. யோசிக்கும்போது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்து பார்க்குறா. எழுந்து பார்த்தா முன்னாடி யாருமே இல்லை. ஆனால் அங்கே அந்த ஃபுட்பால் மட்டும் இருக்குது. அவளுக்கு பயமாயிடுச்சு. ஐயோயோ போச்சு, ஃபுட்பால் இங்கே இருக்குன்னா நிச்சயமாக அது இங்கே இருக்குது அப்படின்னு அவளுக்கு தோணுது. அவளுக்கு பின்னாடி ஏதோ இருக்கா மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அவள் பயத்தில் திரும்பலாமா வேணாவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவன் முதுகில் ஏதோ அந்த இது சணல்னு சொல்லுவாங்கள்ல, சணல் கயிறு, அந்த மாதிரி ஏதோ சணல் மாதிரி அவளோட மேலே ஏதோ படுற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவள் கீழே குனிஞ்சு பார்க்குறா. ஃபுல்லாக அந்த கருப்பு கலரில் முடி அவள் முன்னாடி அப்படியே அவள் மேலே படுது. அதை பார்த்துட்டு அவள் கத்துறா, செம்மையா கத்துறா. அதை கேட்டுட்டு 3 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறாங்க. ஒயன் என்னடி ஆச்சு? ஒயன் என்னாச்சு உனக்கு ஒயன்? நான் அதை பார்த்தேன்டி. அது என் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. நான் அதை பார்த்தேன். இப்போ ஜேகே என்னாச்சு ஒயன் என்னாச்சு? நான் அதை பார்த்தேன் ஜேகே. அது இங்கே தான் இருந்துச்சு, என் பக்கத்தில் நின்றுச்சு. யாரை பார்த்த? என்னாச்சு? அது 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 பார்த்தேன். நான் அதை பார்த்தேன். கூல் டவுனாக இரு. அவளுக்கு முதல்ல வாட்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் எடுத்து ஒயனுக்கு கொடுக்குறாங்க. ஒயின் நீ குடி, நீ பொறுமையாக இரு, நார்மலாக இரு. என்ன பார்த்த? குடிச்சிட்டு அப்புறம் சொல்லு. நான் அதை பார்த்தேன். ஒரு கருப்பா ஒரு உருவத்தை பார்த்தேன். அது என் மேலெல்லாம் முடியெல்லாம் முன்னாடி. அதெல்லாம் கனவாக தான் இருக்கும் ஒயன். இல்லை கனவில்லை, நான் பார்த்தேன். என் கனவில் சிவாக்கு பக்கத்தில் ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் எழுந்தேனே. சரி எதுனா ஆயிட போது நான் அவன் பக்கத்தில் உட்காந்தேன். ஆனால் மறுபடியும் என் பக்கத்தில் அந்த உருவம் அது என்ன சாவடிக்க வந்துடும். ரொம்ப குழம்பி இருக்க, ரிலாக்ஸாக இரு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் கற்பனை தான். நீ அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஒயன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி டைம் பார்க்கலான்னு பார்த்தா அப்போ தான் டைம் ஒரு 10 o'clock அந்த மாதிரி சம்திங் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த டைம் பார்த்த உடனே தான் எனக்கு பசிக்கவே ஆரம்பிக்குது. உடனே ஒயன், சோஃபி சொல்லுடி, பசிக்குது சோஃபி. ஐயோ இவ வேற 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தின்னுவாளே. இப்போ நான் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் தாண்டி இருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே உனக்கு பசிலாம் போயிடும். ஏன்னா இங்கே தண்ணி மட்டும் தான் இருக்குது, அதை குடிச்சு தான் நம்ம உயிர் வாழணும், வேறு வழி இல்லை. நான் பசியில் அழுவேன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ எதுவுமே இல்லையடி, என்ன பண்ணுறது? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் கான்வர்சேஷனாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை சுகா கேட்டுட்டு ஒரு ஐடியா இருக்குது, செய்யலாமா? சொல்லுங்க, செய்வோம். என்ன மச்சான்? ஜேகே கேண்டீன் இருக்குல்ல, பூட்டை உடச்சிடலாம்டா. பூட்டை உடைக்கலாமா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, பசிக்குது என்ன கூட, சாப்பிடுவோம். எங்கள் அப்பா தானே டொனேஷன் பண்ணுறாரு, எதுனா பார்த்து பண்ணலாம் விடு. நாளைக்கு காலைல. அப்போ ஒயன் இது நல்ல ஐடியாவே இருக்கு. யார் உடைக்க போகிறாங்க? நீ தான். நான்லாம் உடைக்க மாட்டேன். ஐயோ கேமரா இருக்கு சுற்றி, நான் மாட்டிப்பேன். நீங்கள் உடைங்க சுகா, நீங்கள் தான் பெரிய ஆள். நீங்கள் தான் காசெல்லாம் கொடுக்குறீங்க இந்த ஸ்கூலுக்காக, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் உடைச்சா தப்பே இல்லை. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் எப்படி வேணால் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனால் நான் உடைச்சேன்னா என்ன நல்லா திட்டு என்னை ஸ்கூலுக்கே வர விட மாட்டாங்க. நீங்களே உடைங்க. ஆமாம் சுகா ப்ரோ, நீங்களே உடைங்க. நல்லா நழுவுறீங்க. சாப்பாடு கொடுத்தா மட்டும் சாப்பிடுவீங்கள்ல 2 பேரும். சரி விடுறா மச்சான், நம்ம ஆளுங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. எது நம்ம ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் பார்க்க, ஆமாண்டா நம்ம ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்க தானே, அதனால தான் நம்ம ஆளுங்கன்னு சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்கு? ஆஹா சரி நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு பூட்டை உடச்சிட்டு எடுத்துகிட்டு வரோம் சாப்பிட்றதுக்கு அதனால் அப்படின்போது ஒயன் நானும் வரேன், என்னையும் கூப்பிட்டு போங்க. நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நானும் வரேன், கூப்பிட்டு போங்க என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயும் சோஃபியாவும் இருங்க, நானும் ஜேகேவும் போயிட்டு எடுத்துகிட்டு வரோம். இல்லை எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போங்க, எங்களால் தனியாக இருக்க முடியாது, ஏதாவது பிரச்சனை ஆகிடும். நாங்கள் 2 பேரும் வரோமே. இல்லை சொல்கிறத கேளு, அங்கே போயிட்டு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ இங்கே இரு, அவ்வளோதான் சொல்லுவேன்.
இல்லை நாங்கள் 2 பேரும் வரோம், எங்களை கூப்பிட்டு போங்க. அது மறுபடியும் வந்து எங்களை ஏதாவது பண்ணிருச்சுன்னா நாங்கள் வருவோம், நாங்கள் 2 பேரும், எங்களை கூப்பிட்டு போங்க. அப்படியே மச்சான் சரி கூப்பிட்டு போகலான்டா, சரி கூப்பிட்டு வந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் முன்னாடி போகிறாரு. அப்போ ஜேகே வந்து சோஃபியா கிட்ட இது உங்களுக்கு வழிலாம் தெரியும் தானே அப்படின்ட்டு சோஃபியா கிட்ட கேட்குறாங்க. கையை இல்லை நானும் வந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டு போட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா முன்னாடி போகிறாங்க. ஒயன் உனக்கு வழி தெரியும்ல? தெரியும் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு நான் யாரு கையை தான் பிடிக்கிறது, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போயிடுறாங்க. க்யூட்டாக கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 4 பேரும் கேண்டீன் கிட்ட போயிட்டாங்க. கிட்ட போயிட்டு சுகா வந்து அப்போ தான் டேர்ன் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே திரும்பி மறுபடியும் அந்த வாலில் வந்து சாஞ்சு எல்லோரும் அப்படியே நிறுத்தி வச்சிடுறாங்க. ஒரு நிமிஷம் சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு மறுபடியும் திரும்பி அவங்க கண்ணால் அவங்களாலே நம்ப முடியல சுகாவாலேயே. என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க. பார்த்தா கேண்டீனுக்கு பக்கத்தில் அந்த கேட்டாண்டியே ஒரு உருவம் நிற்கிது. அதை பார்த்தா சுகாக்கு அவ்வளோதான், என்னடா இது நம்மளாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த உருவம் வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு மாதிரி கருப்பாக அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கருப்பாக அந்த உருவம் இருக்குது. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு சுகா வந்து சைலண்ட்டாக இருங்க, நான் சொல்கிற வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, என் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எல்லாரும் ஓகே சுகா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த உருவம் எங்கேயுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மறுபடியும் நடக்கிறாங்க. நடந்து என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டோடனே கிட்ட போயிட்டோடனே பூட்டு ஓப்பன் பண்ணணும். எப்படி ஓப்பன் பண்ணுறது, சவுண்டு கேட்கக்கூடாது, அது இங்கே தான் சுற்றிட்டுருக்கு, இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது சவுண்டு கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்து ஜேகே கேட்குறாரு, உங்கள்கிட்ட எதுனா ஹேர் பின் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா கேட்குறாங்க. அதுக்கு ஜேகே வந்து இல்லை ஹேர் பின் இருந்தால் நான் ஓப்பன் பண்ணுறேன் பூட்டை, எனக்கு அதில் நிறைய திறமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். திருடனா நீ அப்படின்னு சோஃபியா கேட்குறாங்க. அதுக்கு சீச்சி திருடெல்லாம் கிடையாது, அடிக்கடி எங்கள் அம்மா கதவு பூட்டிடுவாங்க, நான் இப்படி தான் தொந்துன்னு உள்ளே போவேன் லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாரு. சி வெக்கமாகவே இல்லை அப்படின்னு சுகா கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. வந்து ஒயின் என்கிட்ட சேஃப்டி பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்போது சோஃபியா வந்து என்கிட்ட இருக்குது, பட் நீங்கள் திரும்புங்களா 2 பேரும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா சொல்கிறா. அதுக்கு ஜேகே வந்து ஏன் திரும்பணும், அது திரும்பினா திரும்ப, ஏன் கேள்விலாம் கேட்டிருக்கா, கிராஸ் கொஷின்லாம். சரி சரி வாடா மச்சான் நம்ம திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சுகாவும் ஜேகேவும் திரும்புகிறாங்க. அது வந்து பின்ன வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் குத்திருப்பாங்க. ஏன்னா வந்து அது வந்து மாடல் எப்படி இருக்கும்னா ஹேர் பின் மாடல்லையாக இருக்கும். அதே சமயத்தில் அது இது பண்ணால் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து சேஃப்டி பின் மாதிரியும் இருக்கும். 2 டைப்பாக இருக்கும். அதனால் வந்து அதை ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பா. அதனால் அதை கழட்டி கொடுக்குறது தான் இவங்களை திரும்ப சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் கழட்டி கொடுத்ததுக்கப்புறம் இந்தாங்க கொடு. சரி எதுக்கு திரும்ப சொன்னால்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எது கிராஸ் கொஷின்லாம் கேட்குறீங்க, அதான் பின்னி கிடச்சிச்சுல்ல, சொன்னாதான் சோறு கிடைக்கும், சொல்லு. ட்ரெஸ்ஸில் இருந்து கழட்டி கொடுத்தேன், போதுமா? சொச்சோ சொச்சோ தெரியாமல் கேட்டுட்டேனே, சாரி. மூடிட்டு போய் தோறேன். சரி தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த பின்னை வச்சு வந்து அந்த இது சைலண்ட்டாக அதை திறக்கிறாரு. திறந்தோடனே அதுவும் ஓப்பன் ஆகிடுது. அப்போ வந்து சுகா அதை சொல்கிறாரு, வித்த கறந்தால் நீ அப்படின்னும் போது ஜேகே வந்து தேங்க்யூ மச்சான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உள்ளே போகிறாங்க. அந்த சைடு இது டைல்ஸாக இருக்கிறதுனால டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நடக்கிறதே அவங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, ஷூலாம் கழட்டிட்டு அதை கையில் எடுத்துக்கிறாங்க. ஷூவை சவுண்டு டப்பு டப்புன்னு கேட்கறதுனால எடுத்துகிட்டு அந்த கதவை சாத்திட்டு உள்ளே வந்ததுக்கான ஆதாரமே இல்லாத மாதிரி சாத்திட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நடந்து போயிட்டு கேண்டீனில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு எப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குடா மச்சான், நல்லா சாப்பிடுவோமா, பசிக்குது.
சாப்பிடுவோம்டா. எல்லாமே யாருக்கு என்னென்ன வேணுமோ இப்போயே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால இப்போயே எடுத்து வச்சுக்கலாம். சரிடா. மறுபடியும் இங்கேருந்து போகணுமா? ஆமாம், நம்ம கிளாஸ் ரூமுக்கு தான் போகணும். நம்ம அங்கே இருக்கிறது அதுங்களுக்கு தெரியும், எப்படியும் அங்கே தான் வரும். கொஞ்ச நேரமாச்சும் நம்ம இங்கே மேனேஜ் பண்ணுவோம். சாப்பிட்லாம், கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். பேக்கை எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, பேக்கு கூட அங்கே தான் இருக்குது. ஐயோ, அப்போது யாராவது ஒருத்தவங்க போய் அந்த பேக் எடுத்துகிட்டு வந்தால் தான் கொஞ்சமாவது ஃபில் பண்ணி வைக்க முடியும். இல்லை, நம்ம இப்பயே சாப்பிட்றலாம், பட் கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். ஏன்னா நம்ம இங்கே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம அங்கே தான் வருவோம்னு அதுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்காக அங்கே இருந்துச்சுன்னா அதனால் நம்ம இங்கேயே இருப்போம் கொஞ்ச நேரமாச்சு, அது கண்டுபிடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாம். ரொம்ப நேரம் நம்ம வரலான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே அது போயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போகலாம். சரிடா மச்சான், இப்போ எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அது பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வேணால் வெளியே போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க. முதல்ல சுகா வந்து என்ன பண்ணுறாரு, சரி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவொடனே சாண்ட்விச் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாண்ட்விச் இருக்கும் எடுத்து சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்துட்றாரு. ஒயின் கிட்ட, இந்த ஒயின் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐயோ, இவங்க என்கிட்ட பேசுகிறாரா, என்கிட்ட கொடுக்குறாரா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வாங்கியிருக்காங்க, பாதி கையோட தான் வாங்கியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபுல்லாக வந்து வாங்கலை. அப்படியே வாங்கிட்டு மனசில் பட்டாம்பூச்சியாக பறக்குது. அப்புறம்ல ஒயன் அப்படின்னு சொல்லுங்கள் இவங்க அப்படின்னு முதல்ல வாங்கிட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஒயனும் வந்து சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி மச்சான் கரெக்ட் பண்ணிட்டான், நம்மளும் கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் என்ன பண்ணுறாரு, சோஃபியா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து திறந்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் எடுத்து கொடுக்குறாரு சோஃபியா கிட்ட. இந்தா, எனக்கு தேவையில்ல, எடுத்துகிட்டு போ. குடி ரொம்ப டல்லாக இருக்கிற, இது குடிச்சோன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பல்ல. அதெல்லாம் வேணாம். அப்போது சாப்பிடவும் மாட்டேன், குடிக்க மாட்டியா? சாப்பிடுவேன், குடிப்பேன், ஆனால் நீ கொடுத்தாதான் சாப்பிட மாட்டேன், புரிஞ்சுதா? இப்போது சோஃபியா வந்து வேணான்னொடனே ஜேகே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறிடுது, ஒரு மாதிரி டல்லாகிடுது. சரி போ, நானே இதை குடிச்சிட்றேன். ரொம்பலாம் செலுத்துக்காத, சரி கொடு. உனக்காகலாம் நான் இதை மாதிரிலாம் வாங்கலை, எனக்கு பசிக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கிக்கிறேன், புரிஞ்சுதா? ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத. சரி இந்தா குடி, நீ எப்படியோ நீ குடித்தா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சோஃபியா கிட்ட. அப்போ சோஃபியாவும் அதை குடிக்கிறாங்க. குடித்த உடனே ஜேகே வந்து, சோஃபியா ஒன்று சொல்லணும். சொல்லு, என்னது? அவங்க அப்படியே சோஃபியா வந்து குடிச்சிக்கிட்டே கேட்குறாங்க. என்னதுன்னா ஜேகே வந்து ஒரு சாக்லேட்டே வந்து ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் குடிக்குது பாரு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக இந்த மாதிரிலாம் உன்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும் ஜங்குக். இதில் நீ ஸ்பெஷலிஸ்ட்டு தெரியுமா? தேங்க்யூ சோஃபியா, நீ வந்து திட்டுறது கூட அப்படி பாராட்டுற மாதிரி இருக்குது சோஃபியா. ஸோ வெக்கமே இல்லை அடி பாருங்களா. சரி நீ குடி, நான் அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என் மச்சான் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரப்பேன், அவன் எப்படியும் உஷார் பண்ணியிருப்பான் ஒயனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயும் ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே சுகா பக்கம் பார்த்தோம்னா ஒயன் வந்து சுகா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சுகா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. உங்களுக்கு லவ் பண்ணுறதுலாம் பிடிக்குமா? யாராவது லவ் பண்ணுறீங்களா? ஏன் அப்படின்னு முறைக்கிறாரு. சும்மா தான் கேட்டேன், சொல்லுங்கள். இல்லை, மூடலாம் இல்லை, லவ் பண்ணுறதுலாம் இல்லை. யாரையாவது லவ் பண்ணி பிரேக்கப் அந்த மாதிரி ஆயிடுச்சா? எதுக்கு கேட்குற? சும்மா தான் கேட்டேன், சும்மா கேட்கணுன்னு தோணுச்சா அதான் கேட்டேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இனிமேட்டு யாராவது லவ் பண்ண போகிறீங்களா? இல்லை. சரி, கூல் டவுனாக இருங்க. நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ்ஷா? அப்படி மட்டும் பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என் வாயிலேருந்து வார்த்தையே வராது. நீங்கள் கண்ணை முடிக்கோங்க, நான் பேசுறது என்னை பார்க்காதீங்க. என்னை பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதுவுமே சொல்ல மாட்டேன். சுபா, இது வேறையா? சொல்லு. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷா? அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 11th வந்தோடனே அப்படியே லவ்வாக மாறிடுச்சு. நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் ஓகேலாம் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே சொல்லுங்கள். பேசுங்க, கண்ணை திறங்க. சாப்பிட்டியா?
போகலாமா? சாப்பிட்டேன், நான் சொன்னதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. போகலாமான்னு கேட்டேன். சரி வாங்க போகலாம். அந்த மாதிரி பேசிட்டு 2 பேரும் வந்து சுகாவும் ஒயனும் வந்து கிளம்புறாங்க. சரி போகலாம் அப்படின்னு ஜேகேவும் சோஃபியாவும் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. வரும்போது எதிரில் வந்து ஜேகே வராரு. அதை பார்த்துட்டு உடனே என்னடா அந்த பொண்ணை தனியாக விட்டு வந்துட்டியா அப்படின்னும் போது, இல்லை மச்சான் அவள் சாப்பிட்டுருந்தா அதான் விட்டு வந்துட்டேன் அப்படின்போது, அவள் தைரியமாக தான் இருக்கிறா, கரெக்டாக தான் இருப்பா, கவலைப்படாத அப்படின்போது, டே லூஸு பேய் இருக்குது அது கூட இல்லாமல் தனியாக விட்டு வந்திருக்காச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இழுத்துட்டு போகிறாரு. போய் பார்த்தா நல்ல வேலை சோஃபியா நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சாப்பிட்டுட்ருக்காங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த கோக்லாம் குடிச்சிட்ருக்காங்க. பார்த்தியா மச்சான் ஏதோ சொன்னேன் பேய் அடிச்சிரும் கிச்சிரும்னு, பார்த்தியா 10 ஆள் சாப்பிட்ற வேண்டிய சாப்பாடை ஒத்தாளாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறா. என்ன எல்லாரும் வரீங்க, எல்லாம் ஃபுட்டெல்லாம் காலி ஆகிடுச்சா? நான் நிறைய சாப்பிட்லான்னு நினச்சேனே. ஐயோ நான் கம்மியாக தான் சாப்பிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஏம்மா என் வயிறில் இன்னும் இடம் இருக்குது. எப்பா எங்கேருந்து நீ வர? எம்மா தாயே பத்தியடா இன்னும் இடம் இருக்குதான் வயிற்றுல. நம்மளுக்கெல்லாம் 2 சாண்ட்விச் சாப்பிட முடியல, இப்போ பாரு 10 சாண்ட்விச்சை 10 நிமிஷத்தில் எப்படி சாப்பிட்டு எடுத்துட்டான்னு. சரி கம்னருங்க, 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க. வயன் நீ சாப்பிட்டல கிளம்பலாமா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருப்போம், எனக்கு பயமாக இருக்குது, வெளியே போகவே பயமாக இருக்குது, இங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒயன் சொல்கிறாங்க. அதுக்கு சுகா வந்து இப்படியே பயந்துட்டு இருந்தோன்னா இங்கே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம ஒழுங்காக கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாரு. ஆனால் வந்து ஒயன் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு இங்கே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி 10 மினிட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சோஃபியா வந்து சாப்பிட்டியாடி? நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? பத்தலடி, உன்னை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியே தெரியலையடி. அந்த ஜேகே பையன் எல்லாத்தையும் பிடி தின்னுட்டாண்டி தெரியுமா? அந்த ஜேகேயை மட்டும் என் கையில் கிடைக்கிட்டா உனக்கு கொண்டுடுறேன். உன்னை சாப்பிடவே விட தானே, வயிறு வேறு சின்ன வயிறு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. அப்போ ஜேகே வந்துச்சு கருமம் நிப்பாட்டுங்க, அவள் எவ்வளோ தின்னான்னு எனக்கு தானே தெரியும், பார்த்தா ஒரு அண்டா ஒரு சோறு தின்னு வச்சுட்டு சாப்பிடவே இல்லை, இதில் 2 பேரும் ஆக்டிங் வேறு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. இதை பார்த்த சுகா ஃபஸ்ட் டைமாக சிரிக்கிறாரு. ஐயோ சுகா முகத்தில் இப்போ தான் சிரிப்பே காட்டுறாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் உம்முன்னு முறப்பா அந்த மாதிரி இருக்க சுகா வேறு, இப்போ இருக்கிற சுகா வேறு மாதிரி இருக்காரு, சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காரு. இதை பார்த்த ஒயனுக்கு ஐயோ சுகா சிரிச்சா அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டெல்லாம் வேறு பாடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு. பொன் சிரிப்பில் என் உலகத்தை நான் பார்த்தேனே, உன் ஞாபகத்தை என் ஆயுள் வரை நான் சேர்ப்பேனே, நீ வந்ததும் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வயன். அவ்வளோதான். இதை பார்த்த ஜங்குக்கு வந்து பா என்னம்மா பாடுறா அந்த பொண்ணு, நீயும் இருக்கிய சோஃபியா அப்படின்றாங்க. நான் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீ எதுக்கு பாடணுமா? என்னை பார்த்து பாடு, நான்லாம் எப்படி மன்மதன் மாதிரி இருக்கேன் பார்த்தியா, என்னை பார்த்து எதுனா பாடணும். சி பே எருமை மாடு, உன்னை பார்த்துலாம் பாட்டே வராது, வந்துதான் வரும், ஓடிப்போ அப்படின்றாங்க. அது கேட்டோன்னே சி ஓ என்ன இப்படி சொல்லிட்டல்ல, பாரு நாளைக்கு பாரு எத்தனை பொண்ணுங்க எனக்காக வந்து விழ போகிறாளுங்கன்னு பார்க்குறேன் கிளம்பு அப்படின்றாங்க. நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுடுறாங்க. அவ்வளோதான். ஜேகேக்கு ரொம்ப சேட் ஆகிடுச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சுகா கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா, ஒழுங்காக என் கூட மூடிட்டு இருந்துருக்கலாம்ல அப்படின்னும் போது சி போடா மச்சான் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், எல்லாம் நட்டுக்கிட்டு போச்சு அப்படின்றாரு. என்ன உன் பாட்டெல்லாம் பாடுது, எனக்கு அப்படியா? அவள் என்னை பார்த்து சிரிக்க கூட மாட்றான், நல்லா சாப்பிட்றா, நல்லா பேசுகிறா, ஆனால் பேரு எனக்காக ஒன்றுமே பண்ண மாட்றான். கேட்டால் சீப்போ நாயே, சீப்போ பேயே, சீப்போ எருமை மாடு அப்படின்னு திட்டுறாடா என்ன. ஆனால் அது பாடுற மாதிரியே இருக்கு மச்சான், எனக்கு இப்படி தான் லவ்வாடா அப்படின்னு கேட்கும். சி கர்மம், ஏப்பா பார்த்தாலும் லவ்னு கர்மம் பிடிச்சல, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சுகா துரத்தி விடுறாரு. டேய் போடா, இப்போ தான் அங்கேருந்து ஓடி வந்தா அதுக்குள்ளே இங்கே அங்கே ஓடி போட சொல்கிறேன், பிச்சை இருந்துச்சு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயன் வந்து இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி பிச்சு நம்பிச்சு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒயனு. பின்ன 10 நிமிஷம் 1 ஹவராக எங்கேயோ உட்கார வச்சுன்னு இருக்கேன், என்ன தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இல்லை
இல்லை சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கையை பிடிச்சிக்கிட்டு ஒயன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷம் மட்டும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுகா வந்து இல்லை கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு ஒயன், புரிஞ்சுக்கோ ஒயன், நம்ம போனால் தான் இது ஒன்றையும் சமாளிக்க முடியும், அது முதல்ல தெரிஞ்சுக்கோ ஒயன். அப்போ ஜேகே வந்து சொல்கிறாங்க, முதல்ல 2 பேரும் கையை விடுங்க. என்னம்மா ஒயனு கை பிடிச்சி தான் பேசுவியோ, தள்ளி நின்றுலாம் பேச மாட்டியோ அப்படிங்கும்போது ஒயன் சொல்கிறாங்க, கை பிடிச்சி பேசினா தான் பேச தோணுது ஜேகே, நீயும் பிடிச்சி பாரு சோஃபியா கை, அப்போ தான் உனக்கும் பேச தோணும் அப்படிங்கும்போது, ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல, சோஃபியா எனக்கு கொண்டே போட்டுருவான்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு தனியாக போய் நின்றுக்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. இப்போ எல்லாம் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போகிறாங்க பொறுமையா. இப்பயும் வந்து எப்படி சொல்கிறது, சுகா தான் முன்னாடி போகிறாரு எல்லா என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக. கிளாஸ் கிட்ட போயிட்டாங்க. அந்த திரும்பத்துக்கு முன்னாடி மறுபடியும் பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது வாசல்லையே அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த உருவம் நிற்கிது. அதை பார்த்த உடனே, ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது, இந்த உருவமே வேறு மாதிரி இருக்குது, என்னடா இது, அங்கே பார்த்த உருவம் வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே பார்த்த உருவம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு திரும்பி இந்த சைடு அங்கே நிற்குது ஒன்று, ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லவும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ரொம்ப பயப்படுறா. அதுக்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு குட்டியாக ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது, ஒரு 4 பேர் ஒளிகிற அளவுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் வந்து அந்த இடம் இருட்டாக தான் இருக்குது. அந்த இடம் 4 பேர் நிற்கிற அளவுக்கு ஒரு கேப் இருக்குது. அந்த இடம் வந்து இருட்டாக தான் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து 4 பேர் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கும் போது அந்த பேய் வந்து அந்த அங்கே கேண்டீனாண்ட பார்த்த பேய் வந்து வரதை பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க. ஐயோ 2 பேய் இருக்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படுறாங்க ஒரு மாதிரி. சரின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கப்பு சிப்புன்னு இருப்போம்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த பேய் வந்து ஒரு மாதிரி பேசுது. இந்த மாதிரி இவங்க கிட்ட பேசுகிற மாதிரியே வேறு ஏதோ பேசுது. என்ன பேசுதுன்னா, எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்கீங்க, நீங்களா வெளியே வந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கம்மி, நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, சாவடிச்சிருவேன் ஈவி இறக்கமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த பேய். இவங்க அதை கேட்டோன்னே பயப்படுறாங்க. ஒரு மாதிரி ஒயன்லாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. தண்ணி மாலையாக ஊற்றுது கண்ணிலேருந்து. சுகா பார்த்துட்டு அழுவாத சைலண்ட்டாக இரு, நம்ம வெளியே வர வைக்கிறதுக்காகவே அந்த இந்த மாதிரிலாம் ட்ராப் பண்ணுது, நம்ம இந்த ட்ராப்பில் மாட்டிக்கூடாது, சைலண்ட்டாக இருங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. ஜேகேவும் ஆமாம் எல்லாம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பேய் வந்து சைலண்ட்டாக இருக்குது கொஞ்ச நேரம். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வேற பாடுது. நானே வருவேன், நானே வருவேன் அப்படின்னு பாட்டெல்லாம் வேறு பாடுது. இவங்களுக்கு அல்ல எல்லாருக்கும் செம்மையாக பயமாக வருது. இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பிளேஸ்லேயே அந்த இடுக்கமாக தான் இருக்குது, அந்த பிளேஸ்லேயே ஒளிஞ்சிக்கிட்ட இருட்டாக இருக்காங்க தெரியல. ஆனால் இவங்களுக்கு அந்த பேய் நல்லா தெரியுது. அந்த பேய் கிராஸ் பண்ணி போகிறத இவங்க பார்த்த உடனே பயப்படுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. பார்த்துருமோ, நம்மளை கண்டுபிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பயந்துட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க எல்லோரும். அந்த பேயை அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு அப்புறம் எப்பா அப்படின்னு இப்போ தான் எல்லாம் பெருமூச்சே விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயை வந்து மறுபடியும் இந்த சைடில் கிராஸ் பண்ணுது. ஒருவேளை கண்டுபிடிச்சிச்சோ, அதனால தான் இந்த சைடுக்கே தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. யோசித்த உடனே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு வந்து பொறுமையாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேய் அங்கே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் கிட்டே போயிட்டாச்சு. கேட்டு அந்த கதவாண்ட போய் பார்த்தா உள்ளே ஒரு பேய் நிற்குது. அந்த பேயை பார்த்துட்டு ஐயோ ஒரு பேய் போனால் இன்னொரு பேய்னு வந்து நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இப்போ தான் அதை சமாளிச்சுட்டு வந்து அதுக்குள்ளே இந்த சைடு இன்னொன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளே இருக்கிறத பார்த்தா அது எப்படி சொல்கிறது, குறுன்னு ஒரு பேக்கையே பார்த்துட்டு நிற்குது. அந்த பேக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில, ஆனால் அந்த பேக்கையே பார்க்குது. என்னடான்னு பார்த்தா அந்த பேக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கு.
அது ஒயனோட பேகு தான். ஒயனோட பேக்கில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கு. இதை பார்த்த ஒயன் அது என்னோட பேகு, அது நான் எங்கள் அப்பா அம்மா இருந்த ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டு அது நின்றுட்டுருக்கு. அப்போது திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, ஐ வில் see you அப்படின்னு சொல்லுது. எல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அள்ளுல எல்லாருக்கும். பொறுமையாக திரும்பி பார்த்தா பின்னாடி சிரிச்சிட்டு நிற்கிது. என்ன மச்சான், பேய் மிஸ்டேக்கே இல்லாமல் இங்கிலீஷை செம்மையாக பேசுது. இங்கிலீஷ் கூடமா தெரியும், ரொம்ப முக்கியம், மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. உடனே ஒயனும் கேட்குறா, என்ன இங்கிலீஷை சூப்பராக பேசுது, நானே தப்பாக பேசுவேன், எனக்கே நிறைய மிஸ்டேக் வரும், கிராமர்லாம் செம்மையாக பேசுது, செம்மையாக இருக்கே, நல்லா பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சோஃபியா இது ரொம்ப முக்கியம், ஒயன் குமனர் ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சிரிச்சுக்கிட்டே பார்க்குது அவங்கள. அந்த சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவில் ஸ்மைல் மாதிரி மாறுது. அவங்களுக்கு அவள்தான் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த சவுண்டெல்லாம் கேட்ட உள்ளே இருந்த பேய் வெளியே வருது. ஐயோ 2 பேய்கிட்டையும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் பார்க்குறாங்க. அவ்வளோதான், 2 பேயுமே பார்த்தோன்னே எல்லாருக்கும் அப்படியே அள்ளில் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரியல, 1நாலே சமாளிக்க முடியாது, இல்லை 2 வேறையா அப்படின்ற மாதிரி. அப்போ சுகா நீ யார், எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணுற, நாங்கள் இங்கே தானே இருக்கோம், எங்களை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற, யார் நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே பக்கத்தில் இருக்கிற ஜேகே கேட்குறாரு, என்னடா பேய்கிட்ட போய் பட்டிமன்றம் நான் தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு உடனே சுகாவில், மூடுறா முதல்ல, நானே அதை சமாளிக்க எப்படியோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது நம்மளை பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் கம்னுடுறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அதுக்கு உடனே என்னை பற்றி தெரியும், என்னோட பேர் கிளாரா, நான் இதே ஸ்கூலில் தான் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். எப்பவும் போல் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் கிளம்புனேன். அப்போது என்னோடய ஃபோனை நான் மேலே கிளாஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் போன இடத்துல ஃபோனை எடுத்துகிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்தேன். வெளியே வரும்போது யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு பக்கத்து கிளாஸில். சரின்னு சொல்லிட்டு என்னென்னு போய் பார்க்கலான்னு போய் பார்க்கறதுக்கு போனேன். அங்கே அந்த பிரின்சிபல் ஒரு பொண்ணை ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நான் அதை பார்த்த உடனே எனக்கு மனசே கேட்கல, என்ன இது இவெல்லாம் ஒரு பிரின்சிபலா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து அந்த வீடியோவும் பிடிச்சிட்டு நான் அதை தடுக்கிறதுக்கு போனேன், தடுத்தேன். அப்போது அதை பார்த்துட்ட என்னை பார்த்துட்டு அவன் என்னை எப்படி சொல்கிறது, மிரட்டினான். இந்த மாதிரி நீ அதை யாருக்குன்னா சொன்னேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அந்த மாதிரிலாம் ஏதோ என்னை மிரட்டினான். நான் அதுக்கெலாம் மசியலை. இதை நான் நிச்சயமாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோ நான் நிச்சயமாக ப்ரெஸ் மீட்டில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிரட்டினேன். அதை கேட்டால் அவன் இந்த மாதிரி நான் உன்னை கொன்னே போடுவேன், உன்னை சாவடிச்சிருவேன், நீ அப்புறம் எப்படி கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி மண்டையில் என்னோட தலையிலையே ஒருத்தன் கட்டையை வச்சு அடிச்சிட்டான். நான் மயக்க போட்டு அப்பயே கீழே விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சு நான் எழுந்து பார்க்குறேன். அந்த கிளாஸ்லேயே என்ன ஒரு பெஞ்சு மாதிரில அதில் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பெஞ்சில். நானும் சரி எழுந்துக்கலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் எழுந்துக்க முடியல. கையெல்லாம் கட்டி போட்டு காலெலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நானும் ஹெல்ப்னு கத்துறேன், பட் யாருமே வரலை. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க, அதனால யாருமே வரலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிரின்சிபாலும் வந்தான். நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மயக்க போட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணேன். ஆனாலும் நான் மயக்க இடத்துலேருந்து எழுந்துட்டேன்னு தெரிஞ்சான். அவன் என்னோடய வயிற்றுலேயே எட்டி உதச்சி என்னை எப்படி சொல்கிறது, கொடுமை டார்ச்சர் பண்ணான், அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான். என்னால் சுத்தமாக பேர் பண்ணிக்கவே முடியல அவன் அடிக்கிறத. நான் எப்படி சொல்கிறது, ஒரு கொடூரமாக ஒரு ராட்சசன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி ஃபோனெல்லாம் நான் எடுத்து எல்லா வீடியோமே டெலீட் பண்ணிட்டேன். இப்படி கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கும்போது அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஒரு டீச்சர் ஒர்க் முடிஞ்சிட்டு லேட்டாக ஒர்க் முடிஞ்சிட்டு அப்போ தான் ஆஃபீஸ் ரூமை விட்டு வெளியே வராங்க, ஸ்டாஃப் ரூமை விட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வெளியே வரும்போது ஒரு சவுண்ட் கேட்குது அவங்களுக்கு வித்தியாசமாக. எப்படி சொல்கிறது,
அடிக்கிற மாதிரியோ யாரோ அழுகிற மாதிரியோ அப்படின்லாம் சத்தம் கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரி அப்படிலாம் கேட்குது. அந்த சத்தம் கேட்குற இடத்த தேடி அவங்க போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே வந்து தான் கேட்குது. அதை கேட்டு அவங்க வந்து சரி அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போய் எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா இந்த சினாரி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த கிளாரா டீச்சரை வந்து இந்த பிரின்சிபல் அடித்து கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்ருக்கும்போது அது வீடியோவும் எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்ததை அவங்களோட எப்படி சொல்கிறது அடியாள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த லைக் தட் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சிடறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் இதை பார்த்துட்டு ஐயோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த டீச்சர் வந்து பிரின்சிபல் நான் உங்களை என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, இவ்வளோ கேவலமான ஆளாக நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் நிச்சயமாக மீடியாவில் கொடுத்துருவேன், உங்களோட தப்பெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் பண்ண தப்புக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சொல்லும்போது அதுக்கு இந்த பிரின்சிபல் சொல்கிறாரு அதுக்கு நீ இங்கேருந்து போனாதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே பின்னாடி இருந்து யாரோ வந்து அடிச்சிடுறாங்க. தலையிலேயே அடித்த உடனே அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த அந்த கிளாரா டீச்சர் வந்து என்ன வேணால் பண்ணுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க என்ன பண்ணாங்க பாவம் அப்படின்னும் போது நான் உன்னை மட்டும் விட்டுருவேன்னு நினைக்கிறியா, 2 பேரையும் தான் நான் கொல்ல போகிறேன், உண்மை தெரிஞ்சால் உங்களை 2 பேரும் விடுறதுக்கு நான் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்னும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு போயிட்டு நடுக்காட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்னேன்ல நடுக்காடு மாதிரி தான் இருக்கும் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுக்காட்டில் எடுத்துகிட்டு போய் போட்டுடுறாங்க 2 பேரையும். போட்ட உடனே காட்டில் என்னென்னலாம் வரும், நிறைய மிருகங்கள்லாம் வரும். அப்படி வரும்போது அவங்க உயிரோடு இருக்கும்போதே நினச்சி பாருங்களேன், அவங்க உயிரோடு இருக்கும்போதே ஒரு மிருகம் வந்து அவங்களுக்கு கடிச்சா எப்படி வலிக்கும், அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறந்து போயிருக்காங்க. அதனாலேயே வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஆவியாக மாறி அந்த மாதிரிலாம் இந்த ஸ்கூலில் பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டுருக்காங்க. அதை வந்து அப்படியே இப்போ வந்து ஒயின்கிட்ட இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க, நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் இறந்து போகணும், அப்படியே கொண்டிருந்தா கூட நாங்கள் இந்தளவுக்கு எதுவும் கோவப்பட்டிருக்க மாட்டோம், பழி வாங்கியிருக்க மாட்டோம், ஆனால் வந்து எங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்தி ஒருத்தன் சாவடிச்சிருக்கானா யார் மேலே தப்பு இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணல, நாங்கள் தப்பு பண்ணவனை காட்டி கொடுக்க தான் நினச்சோம், ஆனால் எங்களுக்கே இந்த தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த கடவுள், கெட்டவங்களெலாம் நல்லா வச்சுக்கிறாங்க, நல்லவங்கள தான் இந்த மாதிரி மாற்றிடுறாங்க அப்படின்னும் போது ஒயின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அழுகுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுதுட்டு இருக்கும்போது வந்து அந்த கிளாரான்ற அந்த ஆத்மா சொல்லுது இந்த மாதிரி வந்து இவங்க யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்கு ஒயின் வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது இவங்க உன்னோட அம்மா, நீ வந்து அப்போது இந்த ஊர்லேயே இல்லை வெளியூரில் படிச்சுட்டு இருந்த, அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நீ வெளியூரில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து உங்கள் அம்மா இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இவங்க இறந்ததுக்கப்புறம் தான் நீ வந்த இந்த ஸ்கூலுக்கே, உங்கள் அம்மா ஞாபகார்த்தமாக இருக்கணும் இந்த ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் அதுக்காக தான் வந்தேன், ஆனால் இவங்க தான் என்னோடய அம்மாவான்னு எனக்கு தெரியலை, எனக்கு ஞாபகம் இல்லை, நினைவில்லை, முகம் ஞாபகம் வர மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது அந்த அந்த இன்னொரு ஆத்மா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன வச்சுக்கலாம், அனாமிகான்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து எப்படி சொல்கிறது அழுதுகிட்டே எப்படி சொல்கிறது ஹக் பண்ணவும் முடியாமல் எப்படி சொல்கிறது தொட முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து ஒயனை பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. இதை பார்த்த ஒயனுக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போயிடுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மா இறந்து போயிடும். உங்களுக்கே எப்படி இருக்கும், இப்போ உங்களோட ரிலேஷனோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இந்த மாதிரி யாருனா இல்லை நீங்களே கூட அந்த மாதிரி எதனா இருந்தால் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதே வழி தான் இப்போ ஒயனுக்கும் இருக்குது. அதை கேட்ட உடனே ஒயனுக்கு பழி வாங்கணுன்ற ஒரு வெறி இந்த சின்ன வயசுலேயே வருது அவளுக்கு. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது எப்படி பழி வாங்கணும்னு நம்மளுக்கு தெரியலை. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சுகா வந்து சொல்கிறாரு, இது நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜேகேவும் ஆமாம் மச்சான் நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒயன் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அவங்கள, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க.
பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுகா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த பிளானை பற்றி அவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ அந்த அந்த பிளானை எக்ஸிக்யூட்டும் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒயன் வந்து சுகா ஃபோன்லேருந்து பிரின்சிபலுக்கு கால் பண்ணுறாங்க. இவன் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறான்? சரி எடுப்போம். ஹலோ சார், நான் ஒயன் பேசுகிறேன் சார். என்னம்மா சுகா ஃபோன்லேருந்து நீ கால் பண்ணுற? என்ன ஆச்சு? அதுவும் இந்த நேரத்தில் கால் பண்ணுற? சார், ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்? நானும் சுகாவும் லவ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் இங்கே தனியாக கொஞ்ச நாள் பேசலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்தோம். ஆனால் வந்து நாங்கள் பேசிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே கேட்லாம் சாத்திட்டாங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கோம். பயமாக இருக்குது. எதுவும் மிருகங்கள் சவுண்டெலாம் கேட்குது சார். எங்களை வந்து கூட்டிகிட்டு போங்க சார். எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார். நீங்கள் எதுக்கு வாங்கி போனீங்க? சரி நிறு, நான் வரேன். சார் இருக்கேன், பயப்படக்கூடாது. சார் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சார், ரொம்ப பயப்படுவாங்க. சொல்ல மாட்டேம்மா. நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது பிரின்சிபல் நான் என்ன பண்ணணுமோ என்னோட கடமையாக நான் பண்ணுவேன். நீ மட்டும் இருக்கியா இல்லை சுகாவும் இருக்கானா? இல்லை சார், சுகா வந்து எங்கேயோ போகிறேன்னு போனான். ஆனால் இன்னும் வரவே இல்லை. நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். ஃபோன் மட்டும் விட்டுட்டு போயிட்டானா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியா? சரிம்மா. அவள் மட்டும் தனியாக இருக்கா. கோழி நசுக்கிறவன் நசுக்கிடலாம். சரிம்மா, நான் வரேன். அங்கேயே வெயிட் பண்ணு. சேஃபாக இரு. என்ன மிருகம்லாம் இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கு. ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், ரொம்ப பயமாக இருக்குது. இதோ 5 நிமிஷத்தில் வர செல்லாம். சரி வைக்கிறேன். அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரின்சிபலும் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒயன் வந்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே தான் இருக்காங்க பயந்துட்டு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலும் வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. சார் இங்கே வாங்க சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். சுகா ஈவினிங் போனவர் சார், இன்னும் வரலை. எங்கே போனாருன்னு கூட தெரியல. எனக்கு வெளியே போய் பார்க்க கூட பயமாக இருக்குது சார். வெளியே வேறு என்னென்னமோ சத்தம் கேட்குது. இது ஓனாய் கத்துற மாதிரிலாம் சத்தம் கேட்குது சார். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்கள் சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லி கெஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பிரின்சிபல் வந்து நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஒயன் வந்து என்னது சார்? அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்கோ. என்ன சார் சொல்கிறீங்க? சொல்கிறத கேட்டு நடந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லையா? சுகாவும் கண்டுபிடிக்க முடியாது, நீயும் இங்கே தான் இருப்ப. நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். பரவாயில்லையா? சார் ப்ளீஸ் சார், சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தந்துடுங்க சார் சுகாவை. எனக்கு இங்கேருந்து போனால் போதும்னு இருக்குது சார். ப்ளீஸ் சார். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து ஒரு மாதிரி வந்து பேடாக பிஹேவ் பண்ணுற மாதிரி கிட்ட வராரு. அதை பார்த்துட்டு ஒயன் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி போகிறான். அந்த இது சொல்கிறது, அவள் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு ஒரு பண்ணுறா ஒரு மாதிரி. அப்போ வந்து இவர் வந்து போயிட்டே இருக்காரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒயன் வந்து பயந்து பின்னாடியே போயிட்டுருக்கா. அப்போ வந்து ஒயன் கண்ணை காட்டின உடனே பின்னாடி இருந்து சுகா வந்து எப்படி சொல்கிறது, அந்த பேக்கெட்டில் காம்பஸ் வச்சுருப்பாரு போல், அதை வச்சு தொடையிலே ஒரு குத்திட்டாரு. அவர் தான் பிரின்சிபல் காலை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ வந்து சுகா மட்டும் இல்லாமல் ஜேகே 2 பேரும் சேர்ந்து அந்த பிரின்சிபலை செம்மையாக பொழன்னு பொழந்து எடுத்துடுறாங்க. அந்தளவுக்கு அடிக்கிறாங்க. இதை பார்த்த பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க நான் உங்கள் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜேகே சொல்கிறாரு, நீ பிரின்சிபல் பண்ணுற வேலையா பண்ண, என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்க, உன்னை பற்றி எங்களுக்கு இன்றைக்கி தானே தெரியுது, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கள்ளிப்பழ ஊற்றி கொன்று போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சுகா வந்து இவங்கிட்டலாம் பேசுறதுக்கே நேரம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மாடி அடிக்கிறாரு. அப்போ வந்து ஒயன் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, நான் உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நீ என்னோட அம்மாவை கொன்னதுக்கு நான் உன்னை என்றைக்கோ பழி வாங்கியிருக்கணும். எனக்கு அந்த விஷயம்லாம் தெரியாதனால தான் நான் உன்னை இந்த மாதிரிலாம், நீ இந்த மாதிரி ஆனவன்னு நினைக்கவே இல்லை நான் முதல்ல. நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கன்னு எனக்கு இன்றைக்கி தானே தெரியவே வந்துச்சு. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா உன்னை என்றைக்கோ நான் எதனாச்சும் பண்ணியிருப்போம் நாங்கள் உங்களை.
என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து மறுபடியும் எப்படி சொல்கிறது ஒரு வருத்தமாக பேசுவாங்கள்ல, எங்கள் அம்மா எங்கள் மிஸ்ஸு எல்லாருமே நீ சாவடிச்சிருக்க, அதுவும் சும்மாவா கொடூரமாக சாவடிச்சிருக்க, இந்த மாதிரி ஒரு சைக்கோ இருக்கவே முடியாது இந்த உலகத்தில், அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒருத்தன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவங்கள நீ கொன்னா மாதிரியே உன்னையும் நாங்கள் கொடூரமாக கொல்லுவோம், எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ அழிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு இவளும் அடிக்கிறா, ஒயனும் சேர்ந்து. நம்ம எப்படி சொல்கிறது, சோஃபியாவும் சேர்ந்து வந்து ஏற்கனவே தெரியும் சோஃபியா வந்து கொஞ்சம் ரகட் கேர்ள் மாதிரி தான், அவங்க இன்னும் சேர்த்து அடிக்கிறாங்க. 4 பேரும் அடித்து அவ்வளோதான், எனக்கு ரத்தமே எடுத்து வாயிலேருந்து வந்துடுது, அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அடித்த உடனே இந்த மாதிரி சுகாவும் ஜேக்கவும் சேர்ந்து ஒரு பெஞ்சில் மாதிரி ஒரு பெஞ்சோ சேரோ அந்த மாதிரி இதுலேயோ ஒன்று கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்ட உடனே இந்த 2 ஆத்மா இருக்காங்கல்ல, 2 பேரும், அவங்க அம்மாவும் டீச்சரும், அவங்க 2 பேர் வந்து வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கோபமாக, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தம் எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்களே கலந்து, தன்னை ஒருத்தவங்க கொன்னா என்ன மாதிரிலாம் ஒரு இதுவாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்கிற வயசில். அந்த கிளைரா டீச்சரும் இறந்துட்டாங்க, பொண்ணை பார்க்க முடியாத அனாமிகாவும் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 2 பேரும் எப்படி கஷ்டப்பட்டு அந்த வருத்தத்தோடு நிற்கிறாங்க, உன்னால் தான் நாங்கள் இறந்து போனோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போய் நடுக்காட்டில் போட்டாங்களோ அதே போல் இந்த இவனையும் பிரின்ஸிபலையும் எடுத்துகிட்டு போய் போடணும், அவங்களோட வழி இவனும் அனுபவிக்கணும், அந்த மாதிரி வந்து 2 பேரும் நினைக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க இந்த டைமில் நடுக்காட்டிலேருந்து வெளியே போட்டு நாங்கள் தான் இருக்கோம், ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது இறந்து போயிருக்காங்க நடுக்காட்டில் அப்படின்ற மாதிரி, நிறைய விலங்குகள்லாம் வந்து தாக்கியிருக்கு அப்படின்லாம் சொல்கிறதுனால நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த 2 ஆத்மாவும் சொல்லிவிட்டு அந்த பாடியை தூக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால் வந்து எப்படி சொல்கிறது, சொல்லுவாங்கள்ல ஒரு சக்தி இருக்கும், கோவத்தில் இருந்தால் ஒரு சக்தி கிடைக்கும் பேய்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சக்தி கிடைச்சதுனால அவங்களால தொட முடியுது, எல்லாரையும் தொட முடியறதுனால அவங்க வந்து இங்கேருந்து காட்டில் தூக்கிட்டு போய் போட்டுட்டு அந்த விலங்குகள் அவனை கடிச்சு எப்படி சொல்கிறது, இவங்க என்னென்னலாம் பண்ணுச்சோ அந்த மாதிரி அவனையும் வந்து டார்ச்சர், அந்த வேதனையை அவனும் அனுபவிக்கிறான். அதெல்லாம் பார்த்த இவங்க 2 பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க இறந்து போனதை நினச்சி அதையும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம இறந்து போனவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி சந்தோஷமும் படுறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனால் ஸ்கூல் கேட்லாம் திறக்கிறாங்க. திறந்தோடனே பார்த்தா 4 பேரும் உள்ளே இருக்கிறத பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்த உடனே, என்ன நீங்கள் 4 பேர் வீட்டுக்கே போகலையா அப்படின்ற மாதிரி கேட்கும். நாங்கள் நைட்டு மாட்டிக்கிட்டோம் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தோம், ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டயர்டாக இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறோம், நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது எப்படி சொல்கிறது, சுகாவும் ஜேக்கும் வந்து பைக் வச்சுருப்பாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் பத்திரமா விட்டுடுறாங்க. விட்ட உடனே இந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒயனோட அப்பாவும் சோஃபியாவோட அப்பாவும் கேட்குறாங்க, ஏன் நேற்று நைட்லாம் வரல, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், தேடின்னு எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எங்கேம்மா போனோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் மாட்டிக்கிட்டோம், கேட் சாத்திட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபோன்லேயும் சார்ஜர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அப்பா ரொம்ப அழுகிறாரு. உங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நீயும் இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு ஒயனை. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி போன உடனே ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் வருது. எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஆனுவல் டே ஃபங்க்ஷனும் வருது. அப்போ வந்து இதில் இந்த எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டார் சுகா. ஆனால் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் லாஸ்ட்டுன்றதுனால ஸ்கூல் முடியுது, 12th முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்து பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாரு, சாங்லாம் பாடுறாரு, ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கண்மூடி திறக்கும் போது கனவில் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே,
திருமுனையை தாண்டும் வரையில் திருநாள் தான் என்றிருந்தேன். தேவதையை பார்த்தது பின்பு திருநாள் என்கின்றேன். அழகான விபத்தில் இங்கு ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன். தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றேன். அப்படின்னு பாட்டு பாடிட்டு இந்த பாட்டை பாடிட்டு சுகா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சாங்கை நான் வந்து ஒயனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னு தெரியல, அவளை பார்த்தா மட்டும் எனக்கு கோவமும் வரமாட்டுது, பொண்ணுங்களை பார்த்தா வர அந்த கோவம் எதுவுமே வரமாட்டுது. ஐ திங்க் ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. அதே இடத்துல இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னடா இது, சுகா யார்கிட்டையுமே பேச மாட்டார், பொண்ணுங்களை பார்த்தாலே எப்படி சொல்கிறது கோவமாக படுவார், எரிஞ்செறிஞ்சு விழுவார், இப்போ என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆச்சரியமா. உங்களுக்கா ஒரு பக்கம் செம்ம சந்தோஷம், அப்படியே எப்படி சொல்கிறது வானத்துக்கும் பூமிக்கும் எதிரி குதிக்கிறீங்க நீங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஐயோ எல்லாம் முன்னே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாகவும் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் சில பேர்லாம் வந்து உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க, இவெல்லாம் சொல்ல ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து ஒயின் ஒத்துக்கோ, ஓகே சொல்லுன்ற மாதிரி கத்துறாங்க. நீங்களும் வந்து சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. நிற்கும் போது இந்த மாதிரி வந்து சுகாவும் கீழே மேலேருந்து இறங்கி வந்து கீழே வந்து எப்படி சொல்கிறது மொட்டிலாம் போட்டு உங்களுக்குலாம் வந்து ரிங் காட்டி will you marry me அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜேகே வந்து டே இப்போ தான்டா ஸ்கூலே படிக்கிற, அதுக்குள்ளே மேரி மீனா எப்படிடா பண்ணுவாவ அப்படின்ற மாதிரி, டே நீ மூடுறா அப்படின்ற மாதிரி சுகாவும் சொல்கிறாரு. சொன்ன உடனே நீ சொல்லுவ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா, இப்போ இல்லை ஆனால் பெரிய பொண்ணு ஆகிட்டக்கு அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது காலேஜ்லாம் முடிச்ச அப்புறம் அந்த மாதிரி டைமில் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து வயனு நீங்களா சொல்கிறீங்க ஐ லவ் யூ டூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து யூங்கியாவை அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க எல்லாரும் முன்னாடி. எல்லோரும் கை தட்டி சூப்பர் சூப்பர் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அழகாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் வந்து அப்படியே வந்து கட்டி பிடிக்கிற வந்து இதிலேருந்து வெளியே வந்துட்டு சரி இனிமேட்டு நம்ம வந்து லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாலியாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ ஜேகே சைட் பார்த்தா ஜேகே சொல்கிறாங்க எப்பயோ பார்த்து பேசினவங்களாம் காதலர்கள் ஆயிட்டாங்க. நம்ம இது வந்து எப்போத்துலேருந்தோ அவங்களுக்கும் மேலே எப்பயோ வந்து பார்த்ததெல்லாம் இன்னும் நம்ம எப்போ தான் காதலர்கள் ஆக போகிறோம் அப்படின்ற மாதிரி சோஃபியா பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ராசி வேணும். என்கிட்ட இப்போ வந்து ஜேகே சொல்கிறாங்க என்கிட்ட என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையான்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. அப்போ வந்து சோஃபியா வந்து எல்லாம் இருக்குது தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க குடுன்னு சிரிச்சுக்கிட்டே. அப்போ ஜேகே வந்து என்கிட்டயா வந்து தைரியம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு நான் 100 பேர் அடித்து காட்டுறேன் பாரு நின்று பாருன்னு சொல்லிட்டு 2 பேர் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம சுகாவும் ஒயனும் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க திருந்தவே மாட்டாங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட வந்து இந்த ஹாப்பி எண்டிங்கோட முடியுது ஜாலியாக. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒன் ஷாட் வந்து முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். நீங்கள் பண்ணிங்கன்னா எதிர்பார்க்குறோம், நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகே பாய் பாய் சராங்கயோ பாய் பாய் கைஸ், லவ் யூ ஆல். சராங்கயோ சல்சாயோ பாய் பாய்.